லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ மட்டும் இல்ல, வேற யாரும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வந்து நிக்காதீங்க. எல்லார்கிட்டயும் போய் சொல்லு போ. அண்ணா போமா. கவலைப்படாத சக்தி. என்னாச்சு நீ வெற்றிக்கு? இப்படிலாம் அவன் இருந்ததும் இல்ல, நடந்துகிட்டதும் இல்ல. எங்க பாரு, அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. பாவம் அவன். எல்லார் முன்னாடியும் சங்கிலி உன்னை பத்தி அசிங்கமா பேசினத அவனால தாங்கிக்க முடியல சக்தி. அதான் இப்படி எல்லாம் பண்றான். இங்க பாரு, அது மட்டும் இல்லாம இப்ப அண்ணன் குடிச்சிட்டு வர வந்திருக்கு. கண்டிப்பா காலையில சரியாயிடுவான் சக்தி. சக்தி, நான் தான் சொல்றேன்ல, நீ வேணா பாரு, கண்டிப்பா அவன் நாளைக்கு உன்கிட்ட வந்து சாரி சொல்வான். நிச்சயம் வெற்றி உன்னை புரிஞ்சுப்பா சக்தி. நீ வா. வா. அம்மா வணக்கம்மா. என்ன விஷயம்? அத்தை, வெற்றிக்கு லேசர் செக் பண்ணணும், சாம்பிள் கேட்டிருந்தேன், அதான் கொண்டு வந்திருக்காங்க. பூஜா, வெற்றி இப்ப வந்துருவான் பூஜா. சரிங்க அத்தை. சக்தி, வெற்றிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பூஜா வெற்றி கிட்ட, வெற்றி உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுன்னு சொல்ல போறா. அவன் மூஞ்சிலேயே விசிறி அடிக்க போறான். நீ வேணா பாரு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. சாப்பிடலையா வெற்றி? என்னம்மா வீடு முழுக்க ஒரே போக? என்ன வீடா இல்ல கோவிலா? டேய், இப்ப அதுவா முக்கியம்? பாரு, பூஜா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. ஆமா வெற்றி, நம்ம ரிசப்ஷனுக்கு பிளேசர் செக் பண்ணணும், சாம்பிள்ஸ் கூட ரெடியா இருக்கு. நீ வேணா பாக்குறியா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடக்குது. என்னாச்சு வெற்றி, ஏன் இப்படி பேசுற? ரிசப்ஷனுக்கு பிளேசரை கொண்டு வந்து நீட்டி செலக்ட் பண்ணனா எப்படி செலக்ட் பண்றது? ரிசப்ஷனுக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போறேன்னு என்கிட்ட காமிச்சியா? அது தெரிஞ்சதானே அதுக்கு மேட்சிங்கா பிளேசரை செலக்ட் பண்ண முடியும். எனக்கு தோணவே இல்ல பாரு. சாரி வெற்றி, ஒரே ஒரு நிமிஷம் இரு. இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இந்தா. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எதுவும் சொல்லலையே. ட்ரெஸ் மட்டும் சூப்பரா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. ஆனா எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ல போறியா? ஏய் சச்சா, அப்படிலாம் இல்ல, உண்மையாவே உனக்கு நல்லா தான் இருக்கும். டேய், முதல்ல பிரேசர் செலக்ட் பண்ணவா? சரிம்மா.
இத புடிங்க. அம்மா இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நல்லா இருக்கு. வெற்றி சூப்பரா இருக்கு வெற்றி. உன் பிளேசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட உன் பிளேசரை நீயே செலக்ட் பண்ண பாத்தியா, அது இன்னும் பிடிச்சிருக்கு. அம்மா இதுக்கு மேட்சிங்கா பேண்ட், ஷர்ட், ஷூ எல்லாம் வேணுமா? வெற்றி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெற்றி. என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். அம்மா ரிசப்ஷன் முடிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி தரலான்னு இருக்கேன். வெற்றி, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? ஏய், நீ இப்படி எல்லாம் கேட்க மாட்டியான்னு நான் எவ்வளவு நாள் தெரியுமா காத்துட்டு இருந்தேன். இத பாரு, உனக்கு என்னெல்லாம் ஆசையோ அதெல்லாம் நீ செய் வெற்றி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி ஆட்டம் பாட்டோன்னு செமையா பார்ட்டி பண்ண போறோம்மா. மண்டபமே சும்மா அலறணும், அப்படி ஒரு பார்ட்டியா இருக்கணுமா எனக்கு. டேய், தாராளமா செஞ்சிடலாம். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. ம். அப்பாடி, ஒரு வழியா வெற்றி முழுசா என் கைக்குள்ள வந்துட்டான். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சக்திய மட்டும் கவனமா பாத்துக்கிட்டா போதும். கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. வெற்றி, சாப்பிடு வெற்றி. யார கேட்ச் பண்ணிருக்கேன் தெரியுமா? வெற்றிய. உன்னை தவறாம வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொன்னியே, அவனையே கேட்ச் பண்ணிருக்கேன். செம கேட்ச்ல. எறும்புற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க. யார எங்க தட்டினா எப்படி விழுவாங்கன்னு எனக்கு தெரியும்டி. இன்னைக்கும் நாளைக்கும் நடக்க போறதெல்லாம் பார்த்து அது சகிச்சுக்கவும் முடியாம, அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாம நீ பட போற அவஸ்தை இருக்கு பாத்தியா? அப்படியே மைக்ரோ ஓவன்ல உட்கார்ந்த மாதிரி உனக்கு இருக்கும். இந்த கல்யாணத்தை விட எனக்கு ரொம்ப முக்கியம் நீ என்கிட்ட தோக்குறது. இனிமேலாவது இந்த பூஜா கிட்ட வச்சுக்காத. என்ன பூஜா, நீ கேட்ச் பிடிச்சதா சொன்னி, அது வெற்றின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்படி கையை திறந்து பார்க்கும்போது வெறும் கை மட்டும்தான் உனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? வெற்றி கடவுளே, நான் இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள் இதுவா? எனக்கு தெரியல. அது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கன்சீவா இருக்கேன்னு ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா வெற்றி என் மேல கோவமா இருக்காங்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. வெற்றிக்கு என் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லலங்கிறது தான் அவன் கோபத்துக்கு காரணம். ஆனா இவ்ளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்போ எப்படி வெற்றி கிட்ட
எப்படியோ அன்னைக்கு கல்யாணம் நின்னுடுச்சு. அதே மாதிரி எந்த தடவையும் நீ என்னை காப்பாத்தணும். எனக்கு கை விட்டுறாத சாமி. வணக்கம் ஆண்டி. வாங்கம்மா. எங்க ஆண்டி பூஜா? பூஜா, அத்தை, பூஜா இங்க வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வா. இதோ வரேன் அத்தை. இப்ப வந்துருவா. கோதண்டம், ஐயாவை காருக்கு கூட்டிட்டு போ. நான் கூட்டிட்டு போறேம்மா. வெற்றி, மா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட கார்ல வந்துரு. ம். சரி. பூஜா, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? மா, நீங்க போய் கார்ல ஏறுங்க. சரிங்க ஆண்டி. சக்தி, சரண்யா, வாங்க கார்ல ஏறுங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏய், என்ன சக்தி சட்டுன்னு கிளம்பிட்ட? இதான் இன்னைக்கு இந்த வீட்ல உனக்கு கடைசி நாள். வீட்டை வேணா நீ நல்லா சுத்தி பார்த்துக்கோ ஒரு வாட்டி. அப்புறம் நீ நினைச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. வெற்றி என் கழுத்துல தாலி கட்டி முடிச்ச உடனே முதல் வேலை உன்னை இங்க இருந்து பேக் பண்ணி மொத்தமா அனுப்புறதுதான். ரெடியா இருந்துக்கோ சக்தி. பூஜா, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அத ஞாபகம் வச்சுக்கோ. போன தடவையும் இப்படிதான் என்கிட்ட பேசின. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அதெல்லாம் அப்படி. இப்பெல்லாம் வேற மாதிரி. வெற்றி இப்போ என் பக்கம். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வந்துட்டான் பெருசா அட்வைஸ் பண்ண. கிளம்புடி. சக்தி, வா, வந்து வண்டியில ஏறு.
இந்த சக்திக்கு இன்னும் திமிரு மட்டும் குறையலடி. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். என்ன ஆனாலும் நான் இதுல ஜெயிச்சே ஆகணும். நான் சொல்றத மட்டும் நீங்க 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. போன தடவை என் கல்யாணம் நின்னு மண்டபத்துல அசிங்கப்பட்டு நின்னதை விட பல மடங்கு அந்த சக்தி இன்னைக்கு அவமானப்பட்டு ஆகணும். அதுதான் எனக்கு முக்கியமும். எந்த ஒரு சான்ஸையும் நீங்க 2 பேரும் விட்டுறாதீங்க. அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துங்க. யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? நீ சொல்லிட்டல, நாங்க பாத்துக்கிறோம். டிரைவர் வண்டி எடுங்க. சக்தி இங்க வா. பூஜா வந்துருவா. நீ போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. போ போ. அத்தை நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அதான் அத்தை நான் ஆரத்திலாம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெற்றி வந்துருமா. இத பாரு, அவன் வரும்போது மண்டபமே சும்மா அதிரணும். அப்படி ஒரு வரவேற்பு தரணும். என்ன, எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு அத்தை. சரி, இத பாரு, வந்தவங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோ. சக்தி, அவங்களை எல்லாம் கவனிக்க எனக்கு நேரம் இருக்காது. விஐபிங்கெல்லாம் வேற இப்ப வந்துருவாங்க. அவங்கள நீதான் கவனிச்சுக்கணும். போ, போய் வேலையை பாரு. என்ன சக்தி, உன் எக்ஸ் மாமியார் என்ன சொல்றாங்க? பூஜா, உன் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை நான் உன் ரூம்லயே வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணும்னா நீ என்கிட்டயே கேளு. ஓகேவா? வெற்றி வேணும், ஆனா நீ ஒண்ணும் தர வேண்டாம். எனக்கு தெரியும் அவனை எப்படி எடுத்துக்கணும்னு. அதான் நீ பாத்துட்டு இருக்கியே. சக்தி, இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்குள்ள நீ போதும் போதுங்கிற அளவுக்கு நீ இன்னும் நிறைய பாப்ப. பாத்தியாக்கா இந்த பொண்ண நம்ம மீனாட்சி அக்கா எப்படி எல்லாம் வளர்த்தாங்க. இவ தலையெழுத்து. இவ புருஷனுக்கு இவளே முன்ன நின்னு எவ்வளவுக்கோ கட்டி தர வேண்டியிருக்கு. இந்த பாவம் எல்லாம் ரங்கநாயகியும் சும்மா விடாது. என்ன வேணா பணக்காரங்களா இருக்கட்டும், அதுக்காக நீதி நியாயம் எல்லாம் இல்லாம போயிடுமா என்ன? ஆமாக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லக்கா அவங்களுக்கு. எப்படி நடந்துக்கிறாங்க போய் கிடக்குக்கா. பாருங்க. நீங்க சொல்றது சரிதான்க்கா. அந்த பாவம் எல்லாம் ரங்கநாயகி சும்மா விடாதுக்கா. எல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பாரு.
போதாண்டா போலாம். ரங்கநாயகி, ரங்கநாயகி, இங்க வா. ஒரு நிமிஷம். ஏங்க, என்ன வேணும்னாலும் சக்தியை கேளுங்க, அவ செய்வா. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேங்க. ஏங்க இங்க பாருங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. வந்தவங்கள நீ பாக்குற, ஆனா அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு நான் தானே பாக்குறேன். இங்க பாரு ரங்கநாயகி, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இது நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். என்னங்க சொல்றீங்க? என் பையனுக்கு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பா? ஏய் சக்தி, என்ன பார்த்துட்டே இருக்கிற? ஆர்த்தி எடு போ.